So good morning friends. We were discussing about Hess law. Hess law பற்றி பார்த்தோம். Hess law என்னன்னா ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு ஸ்டெப்பில் நடக்குது. ஒரு ரியாக்ஷன் ஆக்சுவலி அதே ரியாக்ஷன் வந்து ஒரு 2 ஸ்டெப்பில் நடக்குதுன்னா இல்லை மல்டிபிள் ஸ்டெப்ஸில் நடக்குதுன்னா the total value for those enthalpy value will be the summation of that steps. சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா A to B இருக்குது, அது ஒரு வேல்யூ இருக்குது, டெல் ஹெச் இருக்குது. A to C இருந்து C to B, ஏலேருந்து இங்கே B வருது பாருங்கள், A to C இருந்து C to B, இது 2 ஸ்டெப்பாக நடக்குது B கிடைக்கிறது. அப்போ என்ன ஆகுனா இந்த வேல்யூ என்னன்னா that will be equal to summation of 2 reaction values, right? So delta H is equal to delta H1 plus H2. இது H, இதோட enthalpy வேல்யூ வந்து H1 வச்சுக்கிட்டா, இதுக்கு H2 வச்சுக்கிட்டா, இதோட சம்மேஷன் தான் இந்த வேல்யூ. ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு திஸ் சம்மேஷன் ஆஃப் திஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஹெஸ் லா பற்றி பார்த்தோம் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்த்தோம். ஃபைண்ட் த ஹீட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபார் இது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கிவன் ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு வேல்யூ, இதுக்கு ஒரு வேல்யூ. நீங்கள் ஆட் பண்ணுறீங்க இல்லை சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க, எதை வேணால் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா அது மாதிரி கேன்சல்ஸ், CO கேன்சல், கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives carbon dioxide அப்படின்னு கிடைக்குது, right? So one of the example, just simply whatever you want you can do. For example ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம், addition, subtraction, multiplication என்னென்ன பண்ணலாம், right? So this is the given equation. அது பார்த்தோம். இந்த equation நமக்கு கிடைக்கணும். ஸோ Fe2O3 வந்து அது வந்து என்ன, ஒரு ரியாக்ஷனில் எதுக்கு நம்ம வந்து என்தால்பி வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அந்த ரியாக்ஷன் நல்லா பார்த்துக்கணும். அதில் வந்து எந்தெந்த காம்பவுண்ட், எந்தெந்த எலமெண்ட் எந்த சைடு இருக்குன்னு நல்லா பார்த்துக்கணும். Fe2O3 லெஃப்ட் சைடுவாக இருக்கணும், CO வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும், இது வந்து ரைட் சைடில் இருக்கணும், சரியா? இந்த மாதிரி இந்த ரியாக்ஷன் நமக்கு ஃபார்ம் பண்ணணும். கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வச்சு நம்ம பண்ணலாம். இந்த ரியாக்ஷன் நடக்குது, Fe2O3 + 3CO, இதெல்லாமே ரெண்டுமே கிவன் ஈக்குவேஷன். இதில் நம்ம என்ன பண்ணால் இந்த ரியாக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். லெஃப்டில் Fe2O3னா இந்த ரியாக்ஷன் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், Fe2O3 எடுத்துக்கலாம். Fe2O3 + 3CO gives 2Fe + 3CO2. ஓகேவா? இந்த இது அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா FeO இருக்குது, ரைட்? ஆனால் FeO வந்து ரைட் சைடில் இருக்குது, இதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, சரியா? இந்த 2 ஈக்குவேஷனில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போட்டுக்கணும். இங்கே மைனஸ் போட்டால் தான் FeO இந்த பக்கம் வரும், ஏன்னா இந்த பக்கம் இந்த FeO வரணும், ரைட்? அண்ட் 2 FeO வேணும், இந்த அவுட்புட்டில் வந்து 2 FeO வேணும். ஸோ 2 போட்டால் கரெக்டாக இருக்குமான்னு பார்ப்போம். ஸோ 2 மைனஸ் இன்ட்டு -2. ஸோ ஒரு ரியாக்ஷனை மல்டிபிள் பண்ணணுன்னா எல்லா இதுவும் மல்டிபிள் ஆகும். ஸோ மைனஸ் போட்டுக்கிட்டால் எல்லா இடத்துலையும் மைனஸ். இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 2FeO 2CO 2Fe 2CO2. ஓகேவா? இங்கே மைனஸ் தான், மைனஸ் இது ரெண்டும் மைனஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ Fe2O3 -2FeO. ஸோ ஓகே, இது விட்டுருங்க. இப்போ CO பார்த்தீங்கன்னா 3 - 2CO 1CO வந்துருச்சா? 2Fe -2Fe இது 2 கேன்சல் ஆகிடும். 3CO2 - 2CO2 இது 2 கேன்சல் ஆகி 1CO2 கிடைக்கும், ரைட்? ஸோ Fe2O3 -2FeO + CO gives CO2. ஸோ -2FeO இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ Fe2O3 + CO gives CO2 + 2FeO. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துருச்சா, ரைட்? ஸோ del H value, this del H3 is equal to this first equation minus of 2 into second equation, right? ஏன்னா -2ஆல் மல்டிபிள் பண்ணிருக்கோம். ஸோ என்தால்பி வேல்யூ அதேவால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ del H1 நமக்கு தெரியும்ல, del H1 is equal to -26 அப்படியே இங்கே போடு. இது -16, ஏன்னா இங்கே -2 கொடுத்துருக்கோம், அதனால் -2 வச்சுக்குவோம். 2H del H2 இருக்குது. இங்கே -16 இந்த இடத்துல போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 × 16 32. ஸோ del H is equal to +6 kg, ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெக்ஸ்லாம் பண்ணலாம். இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணுவோம், ரைட்? ஸோ ஃபைண்ட் த என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் C2H6 + 7/2O2 gives 2CO2 + 3H2. இதுக்கு del H வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி வேணும்? இஃப் த என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் இது கொடுத்துட்டாங்க. இஃப் த என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் C2H6
comma CO2 and H2O are minus 20, minus 90, minus 70 kilocalorie, right? இது இந்த ரியாக்ஷனை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும், ஓகேவா? ஆனால் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ என்னென்னா என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் என்ன, ஒன் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும், ஒன் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும் ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட்ஸ், ரைட்? அதுதான் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். இப்போது C2H6க்கு வந்து C2H6க்கு ஒரு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எப்படி பண்ணணும்னா, இது கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட்ஸ் என்னென்ன ஃபார்ம் பண்ணால் C2H6 கிடைக்கும், கார்பனும் ஹைட்ரஜனும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து C2H6 கிடைக்கும், ஓகேவா? அதே மாதிரி கார்பனும் ஆக்சிஜன் சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடுன்ற இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஹைட்ரஜன், ஆக்சிஜன், தீஸ் ஆர் த கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட்ஸ். கார்பன், ஹைட்ரஜன் இஸ் த கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட்ஸ் ஃபார் திஸ் காம்பவுண்ட். Carbon, oxygen is a constant element for this compound. Hydrogen and oxygen is a constant element for this compound. So, ஒவ்வொரு இந்த காம்பவுண்டுக்குமே தனித்தனியாக ரியாக்ஷன் எழுதி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே வந்து என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கோம், சரி எழுதுவோமா? ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா C2H6 is the required equation, right? என்தால்பி ஃபார்மேஷன் இந்த வேல்யூஸ் நான் எழுதிட்டேன். C2H6 எப்படி எழுதிக்கலாம்னா கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன். சிம்பிளி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கார்பன் எழுதிக்கோங்க. கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் gives C2H6. C2H6ன்றது அவுட்புட்டாக கண்டிப்பாக கிடைக்கணும், ஏன்னா அது ஃபார்ம் ஆகிருக்கு, என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மேஷன் இஸ் காம்பவுண்ட் இஸ் C2H6. ஸோ கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் gives C2H6. C2H6 வரணும் இந்த பக்கம். நம்ம இங்கே வந்து மோலை சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா 1 mole must be formed in the product. ஏன்னா enthalpy of formation அதுதான். 1 mole of compound is formed from its constituent elements. ரைட் சைடில் எப்பயுமே 1 mole தான் இருக்கணும். ஸோ C2H6 ரைட் சைடில் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் வேணால் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். C2னா 2 கார்பன், இங்கே 2 போட்டுக்கோங்க. அப்புறம் 6 இருக்குது, இங்கே என்ன போடணும், 3 போட்டால் தான் இங்கே 6 வரும். ஸோ 2C + 3H2 gives C2H6. இது பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதில் வேல்யூ கொடுத்துட்டாங்க minus 20 kilocalorie, ரைட்? அடுத்ததுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷன். கார்பன் டை ஆக்சைடு சில டைமில் என்னென்னா இந்த வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, சில கம்பஷன் கொடுத்துருப்பாங்க. கம்பஷன் போது இதே மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது. கம்பஷன் வேறு ரியாக்ஷன். கம்பஷன் ரியாக்ஷனாக உங்களுக்கு ப்ளஸ் ஆக்சிஜன் வரும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஃபார்மேஷன்றதுனால நம்ம வந்து கான்ஸ்டன்ட் எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இது கான்ஸ்டன்ட் எலமெண்ட் என்ன, CO2க்கு சியும் ஆக்சிஜனும், C + ஆக்சிஜன் டைரெக்டாக CO2. இது பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதோட வேல்யூ இங்கே எழுதிட்டோம் 90 kilocalorie. அப்புறம் ஹைட்ரஜன் H2Oக்கு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், H2 + O2 gives H2O. இங்கே H2 இருக்குது, இங்கே H2 சரியாயிடுச்சு. ஆக்சிஜன் O மட்டும் தான் இருக்குது, அங்கே இங்கே ஹாஃப் போட்டால் O ஆகிடும், ஓகேவா? அவுட்புட் இங்கே பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அது 3 ரியாக்ஷன் எழுதிட்டோம், 3 வேல்யூஸும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம ஆட் பண்ணுறோமோ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோன்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ C2H6 கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் இருக்குது, இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். அப்புறம் 7/2 O2 வரணும், ஓகேங்களா? அப்புறம் 2CO2 இந்த பக்கம் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3H2O, ரைட்? 3H2 எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வரணும், 3H2 வரணும், ரைட்? 2CO2 வரணும், 3H2 வரணும். CO2 எங்கே இருக்குது, இந்த ரியாக்ஷன் இங்கே இருக்குது. இங்கே 2 வரணும்னா இந்த ஹோல் திங் ரியாக்ஷன் ×2 பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு 2CO2 கிடைக்கும், ஓகேவா? அதேமாதிரி 3H2O அவுட்புட்டில் கிடைக்கணும். இங்கே 3 போட்டால் தான் உங்களுக்கு இந்த இது கிடைக்கும், இந்த ரியாக்ஷன். ஸோ இங்கே இந்த ரியாக்ஷனில் ஃபுல்லாகவே 3 எலமெண்ட்டே போட்டீங்க, ரைட்? அண்ட் ஒன் மோர் திங் இஸ் C2H6 இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன ரியாக்ஷன், இது கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் gives C2H6 ரைட் சைடில் இருக்குது. ஆனால் நமக்கு எப்படி வேணும், இந்த ரியாக்ஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கும் வேணும். அப்போ மைனஸ் போட்டுக்க வேண்டியது தான், ஒரே மோல் தான். ஸோ மைனஸ் போட்டுட்டால் உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து லெஃப்ட்டில் வந்துடும். ஸோ இந்த எல்லா இதுக்கும் மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு 1 கூட தேவையில்ல, மைனஸ் போட்டாவே போதும். இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் தான். இன்ட்டு 2 போட்டால் தான் 2CO2 வரும். 3 போட்டால் 3H2 வரும், ஓகேவா? ஸோ அப்படி போட்டிங்கன்னா ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் இது 2 விதமாக கூட பண்ணுறோம் நம்ம, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் -2 இதே ரியாக்ஷன் தான், -2C -3H2 -6 C2H6ன்னு போட்டிருப்பாங்க. இங்கே எல்லாம் மைனஸு, இங்கே எல்லாமே 2, இங்கே எல்லாமே 3 மல்டிப்ளை பண்ணும். அதை பண்ணிடலாம். -2C -3H2 மைனஸ், ஓகேவா? அடுத்து 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். 2C 2O2 2CO2 2C 2O2 2CO2
அடுத்தது 3H2 3/2O2 3H2O 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3H2 3/2 இது 3 ஆக்சுவலாக 3/2O2 3H2O ரைட். இது மூணுமே ஆட் பண்ணி பாருங்கள். இந்த -2Cயும் இந்த -2 கேன்சல் ஆகிடும். இந்த -3H2 இந்த -3H2 கேன்சல் ஆகிடும். அப்புறம் வேறு என்ன இருக்குது, 2O2 ப்ளஸ் 3/2O2 ஏன்னா மைனஸில் ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7/2O2 வந்துடும். ஸோ இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வெறும் 7/2O2 gives -C2H6 ப்ளஸ் 2CO2 ப்ளஸ் 3H2 வரும். இந்த -6C2H6 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ C2H6 ப்ளஸ் 7O2 gives 2CO2 ப்ளஸ் 3H2. இதான் இந்த ரெக்வயர்டு எக்வேஷன். 2CO2 ப்ளஸ் 3H2 ரெக்வயர்டு எக்வேஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், minus of first equation plus multiply 2 of second equation multiply 3 of third equation. So summation of all these three, எப்படி எழுதலாம், minus of first equation plus 2 of second equation reaction plus 3 of third reaction. அதானே, that will be equal to summation of this required rate. அதெல்லாம் பார்த்தோம். 3 ஸ்டெப்பில் நடக்கிறது, இது ஒரு ஸ்டெப்பில் நடக்கிறது. இதோட ஈக்குவல் டு என்ன இருக்கும், இதோட சம்மேஷன் தான் இருக்கும். ஸோ ∆H1 எவ்வளோ, மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு இது எவ்வளோ, ஃபஸ்ட் இதுக்கு எவ்வளோ, -400 சாரி -20 கிலோ கேலரி, -20 கிலோ கேலரி. ஸோ -20 இன்ட்டு +20 ஆகிடுச்சு. அடுத்து செகண்ட் -90, இங்கே -90 போட்டுக்கோங்க. -90 × 2 -180. இங்கே -70 × 3 -210. ஸோ அது கால்குலேட் பண்ணிங்கன்னா 20 -180 -210 370 கிலோ கேலரி. இது வந்து நம்ம இப்போ இப்படி கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணணும். இதே நீங்கள் வந்து ஜென்ரலாக எழுதுனீங்கன்னா இந்த ∆H வேல்யூ எப்படி எழுதுவோம், டோட்டல் ரியாக்ஷனோட ∆H வேல்யூ என்ன எழுதுவோம், ∆H of product minus ∆H of reactant எழுதுவோம். அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், summation of product minus summation of reactant. So ∆H of CO2 plus ∆H of H2O 2 times of CO2 ஏன்னா 2 CO2, ∆H of H2O 3 times minus reactant side, ∆H of C2H6 plus 7/2 of ∆H of O2. ஓகேவா. ஸோ CO2 நமக்கு கிடைக்கும் தெரியும் எவ்வளோ, 90 -90 of 2 times. அப்புறம் இது எவ்வளோ, H2 எவ்வளோ, -70 அதை போட்டோம். மைனஸ் ∆H C2H6 எவ்வளோ, -20 போட்டுக்கோ. ஆக்சிஜனுக்கு ∆H வேல்யூ இட் இஸ் 0 ஆல்வேஸ். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாவே, கால்குலேட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இதுவும் -370 கிலோ கேலரின்னு வரும். ஓகேவா. ஸோ 2 மெத்தட்ஸில் நம்ம வந்து ∆H வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம். Hess law is nothing but in this steps we have to follow. ரெண்டுலுமே ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ அடுத்தது ஃபைண்ட் த என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அசிட்டிலின் C2H2. சிம்பிளி இந்த ரியாக்ஷன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனாகவே ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ். C2H2க்கு கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ் என்ன, கார்பன் ஹைட்ரஜன். ஒரு கார்பனும் ஒரு ஹைட்ரஜனும் கொடுத்தா அது வந்து C2H2 கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் எழுதாதீங்க, 2 எழுதாதீங்க. கார்பன் மட்டும் எழுது, கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ், ரைட் சைடில் என்ன வரும், C2H2. சிம்பிளி ரைட் C2H2. இங்கே 2 கார்பன் இருக்கனால இங்கே வந்து 2 இங்கே ஆக்சுவலி C2 வரக்கூடாது, 2 வரணும். ஆக்சுவலாக 2 கார்பன், சாரி 2 கார்பன் 2C வரணும். இங்கே தப்பாக எழுதிட்டேன். ரைட், 2C ப்ளஸ் H2 gives C2H2 கரெக்டாக வந்துடும். பேலன்ஸ்டாக இன்பேலன்ஸ்டு, சாரி இங்கே தப்பு போட்டேன், முன்னாடி 2 வரும். இஃப் என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் C2H2 இது நமக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தோம், என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கொடுத்துருந்தோம். என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனாக என்ன, அதோட இது வந்து காம்பவுண்டாக ரைட் சைடில் வரணும், 1 mole தான் இருக்கணும். ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டன்ட் எலமெண்ட்ஸ், இந்தந்த எலமெண்ட்டில் தான் வந்திருக்கணும். லெஃப்ட் சைடில் கார்பனை போட்டுக்கிறோம், ஹைட்ரஜன் போட்டுக்கிறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். ஆனால் அங்கே கம்பஷன்னா என்ன, கம்பஷன் ஆஃப் கார்பன்னா என்ன வரும், கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன், அதுதான் கம்பஷன் ரியாக்ஷன். ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன், அதுதான் கம்பஷன் ரியாக்ஷன். யூ ஜஸ்ட் ஆட் த எலமெண்ட் வித் ஆக்சிஜன்.
that will be the combustion reaction. So in the combustion value கொடுத்துட்டோம். So enthalpy of combustion for carbon எப்படி எழுதலாம்னா carbon plus oxygen எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் தான் வந்து ஆட் ஆகும். carbon plus oxygen gives CO2. So CO2 தான் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ கொடுத்துட்டோம் -400 kg. கார்பனோட கம்பஷன் வேல்யூ கொடுத்துட்டா ரியாக்ஷன் நாம் எழுதிட்டோம். ப்ளஸ் ஆக்சிஜன் பண்ணாவே ரியாக்ஷன் கிடைச்சிடும். ஹைட்ரஜனோட கம்பஷன் H2 + O2 gives H2O. இது பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு half போட்டிங்கன்னா இங்கே H2O ஆகிடும். அதோட வேல்யூ கொடுத்துட்டோம். H2ஓட கம்பஷன் வேல்யூ -300. C2H2 எப்படி வரும்? C2H2 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பஷன் பண்ணால் ப்ளஸ் ஆக்சிஜன் gives. எப்பயுமே கம்பஷன் பண்ணிங்கன்னா கார்பன் ஹைட்ரஜனுக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் வந்து ரிலீஸ் ஆகும். கம்பஷனில் வந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரிலீஸ் ஆகும். ஸோ C2H2 + O2 gives CO2 + H2O டேரெக்டாக போட்டுக்கோங்க. CO2 + H2O டேரெக்டாக போட்டுக்கோங்க. எத்தனை கார்பன் இருக்குது இந்த பக்கம்? 2 கார்பன். இங்கே 2 கார்பன் இருக்குது, அதனால் இங்கே ஒரு 2 போட்டுக்கோங்க. 2 கார்பன். ஸோ 2 ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன், 5 ஆக்சிஜன். ஓகே, 5 ஆக்சிஜன் இருக்குது. இந்த பக்கம் ஒரு O2 போட்டிங்கன்னா இங்கே என்ன போடணும்? 5/2 போட்டால் தான் 2.5 × 2 5 ஆக்சிஜன். இது வந்து பேலன்ஸ் ஆகும். ரைட், இந்த 3 இது எழுதிட்டோம். இப்போ இந்த 3 இதுவுமே கேன்சல் பண்ணி இல்லை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி இன்ட்டு மல்டிபிள் 2 3 எதாவது போட்டு பார்த்தா வருதான்னு பார்ப்போம். அதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த ரியாக்ஷன் கிடைச்சிருச்சுன்னா அதோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட், ஸோ 2C + H2 gives C2H2. கார்பன் + ஆக்சிஜன் gives 2 CO2. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 2 கார்பன் வேணும். ஓகேவா? 2 கார்பன் வேணும். அப்போ நம்ம இங்கே 2 போட்டே ஆகணும். அதனால தான் மல்டிப்ளை 2C. ஏன்னா இங்கே இந்த ரியாக்ஷனில் 2 வேணும், இல்லை 2 கார்பன் வேணும். ஹைட்ரஜன் 1 இருந்தால் போதும், C2H2 1 இருந்தால் போதும். ஸோ 2 கார்பனால × 2 போடுறேன். 2C 2 மல்டிப்ளை ஃபஸ்ட் ரியாக்ஷன். ரைட், H2வில் பார்த்தீங்கன்னா × 1 போட்டாவே போதும். Cயும் H2வும் எல்லாம் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இதுவும் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. இது ப்ளஸ் பண்ணவே போதும். C2H2 இங்கே இந்த ரியாக்ஷனில் ஃபார்மேஷனில் இந்த கம்பஷன் ரியாக்ஷனில் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஆனால் இந்த நமக்கு தேவையான ரெக்கவர்ட் ரியாக்ஷனில் ரைட் சைடில் இருக்குது. ஸோ அதை மைனஸ் போட்டாகணும். 1 மோல் தான். ஸோ -1 மல்டிப்ளை 1. ஸோ இங்கே மைனஸ் எல்லாமே வரும். ஸோ 2 போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருக்குது 2C + 2O2 + 2CO2. இதுக்கு 1 அது அப்படியே H2 + half O2 gives H2O. இது மைனஸ் போட்டுரும். -C2H2 -5/2O2 gives -2CO2 -H2O. ஓகேவா? இப்போ எல்லாமே சால்வ் பண்ணி எல்லாம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா 2O2 + half O2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 1/2 3/2O2 வரும். 3/2O2னா உங்களுக்கு வந்து 5/2O2 வருமா? ஆமாம், இது சால்வ் பண்ணிங்கன்னா அது கேன்சல் ஆகிடும். ஓகேவா? H2 2C + H2 இது அப்படியே இருக்கும். 2C H2 இருக்கும். இது அப்படியே கேன்சல் ஆகிடும். 5/2O2 5/2O2 கேன்சல் ஆகிடும். அண்டு இங்கே இருக்க 2CO2 -2CO2வும் கேன்சல் ஆகிடும். -H2O கேன்சல் ஆகிடும். ரைட், இதோட சம்மேஷன் 5/2O2, இது -5/2O2, இது அப்படியே கேன்சல் ஆகிடும். CO2 இது 2 மைனஸ் கேன்சல் ஆகிடும். இது H2 மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 2C + 2H2 + H2 - C2H2 gives 2CO2 அப்படின்னு வரும். அதில் ரீஅரேஞ்ச் CO2 வராது, இது வராது. அது மட்டும் நீங்கள் இது மட்டும் தான் வரும். 2C + H2 - C2H2ன்னு வரும். C2H2 ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா C2H2 இந்த பக்கம் வந்துடும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துடும். 2C + H2 gives C2H2. ஸோ ரெக்வயர்டு என்தால்பி வேல்யூ என்னவா பண்ணால் வரும்? 2 times of first and 1 time of second and -1 time of third. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. -400 × 2 -800 and second -300 -1 × 300 -300 and third -1300 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1300 200 kJ கிடைக்கும். ஓகேவா? அதே நீங்கள் வந்து இந்த மாதிரி ∆H =
ப்ராடக்டோட என்தால்பி மைனஸ். ஆனால் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து del H value எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஃபார் எனி ரியாக்ஷன் சம்மேஷன் ஆஃப் del H value ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் del H value ஆஃப் ரியாக்டன்ட்னு போடுவீங்க. ஆனால் என்தால்பி ஆஃப் கம்பஷன் ரியாக்ஷன் எப்பயுமே வந்து del H value ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் del H value ஆஃப் ப்ராடக்ட், சம்மேஷன் ஆஃப் del H value ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் del H value ஆஃப் ப்ராடக்ட்னு எழுதலாம், ஆப்போசிட்டாக எழுதலாம். ஓகேவா? ஆர் ரியாக்டன்ட் சைட் மைனஸ் ப்ராடக்ட் சைடு, ஹெச்பி மைனஸ் ஹெச்ஆர் இல்லை, ஹெச்ஆர் மைனஸ் ஹெச்பி. கம்பஷன் ரியாக்ஷன் மட்டும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இப்படி எழுதணும், மாற்றி எழுதணும். ஓகேவா? அப்படி பண்ணும்போது ரியாக்டன்ட் சைடு என்ன இருக்குது? கார்பன் H2 தான் இருக்குது. கார்பன் எத்தனை தடவை? 2 times ஆஃப் கார்பன் தான் நம்ம பண்ணணும். 2 times ஆஃப் கார்பன் அண்ட் 1 time ஆஃப் ஹைட்ரஜன் மைனஸ் 1 time ஆஃப் C2H2. ஓகேவா? ப்ராடக்ட் சைடில் இது மட்டும் தான் இருக்குது. ஸோ நமக்கு del H value எது இதில் இருக்குது? கம்பஷன் வேல்யூ C2H2 எல்லாம் மூணுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதே வேல்யூ ப்ளஸ் 200 kJ தான் வரும். இதிலும் 200 kJ வந்து இதில் வந்து அதே தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபைண்ட் த என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் எத்தனால். என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபார்மேஷனாகவே நம்ம வந்து ரெக்கார்டு ஈக்குவேஷன் நமக்கு என்னென்ன கான்ஸ்டன்ட் எலமெண்ட்ஸு? கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். கான்ஸ்டன்ட் எலமெண்ட்ஸ் அதுதானே, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சேர்ந்து தான் C2H5OH உருவாகுது. ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, கார்பன், ஹைட்ரஜனுக்கு H2 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு O2 ஜூஸ் ரைட் சைடில் இருக்குது, அப்படியே இருக்குது C2H5OH. எத்தனோட ஃபார்முலா தெரிலனா கூட பரவாயில்ல, அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுக்கு ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? C + H2 + O2 gives C2H2H5OH. நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் பேலன்ஸ் பண்ணணும். இங்கே கார்பன் 2 இருக்குது, அப்போ இந்த பக்கம் 2 போடுங்க, இங்கே 2 போடுங்க. H5 அண்டு 6 இருக்குது, 6 ஹைட்ரஜனுக்கு. அப்போ இங்கே 3 போட்டால் இங்கே 6 ஆகிடும். இங்கே ஆக்சிஜன் 1 தான் இருக்குது, இங்கே தான் O2 இருக்குது. அப்போ 1/2 போட்டால் ½ ஆகிடும். ஸோ கிவன் வேல்யூஸ் ஆஃப் ஃபார்மேஷனுக்கு H2O ஓட ஃபார்மேஷன் வேல்யூ வந்து -250. H2O ஃபார்மேஷன் எப்படி எழுதுவீங்க? ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன், H2 + O2. இதுக்கு ஃபார்மேஷன், இதுக்கும் ஃபார்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். CO2க்கு எப்படி ஃபார்மேஷன் எழுதுங்க? கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன், C + O2 gives CO2. அது கொடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கம்பஷன் ஆஃப் தி C2H5OHக்கு வேல்யூ கொடுத்துருக்கு. கம்பஷன் வேல்யூ, ஹீட் ஆஃப் கம்பஷன் ஃபார் எத்தனால் கொடுத்துருக்காங்க -100. ஹீட் ஆஃப் கம்பஷன் எப்படி எழுதுவீங்க இந்த ரியாக்ஷனுக்கு? C2H5OH ப்ளஸ் ஆக்சிஜன் gives அப்படின்னு எழுதணும். ஆக்சிஜன் எப்பயுமே வந்து ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகுதுன்னா ரைட் சைடில் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் வந்துடணும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ரைட்? ஸோ ரியாக்ஷன் எழுதுவோம். ஸோ ஃபார்மேஷனுக்கு ஃபஸ்ட்டு எழுதுவோம். H2ஓட ஃபார்மேஷன் H2 + O2 gives H2O. இங்கே ஒரு ½ போட்டோம்னா தான் H2O பேலன்ஸ் ஆகுது. அதை எழுதுவோம். del H1 = இது. கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்மேஷன் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives CO2, del H2 = இது. தேர்டு, கம்பஷன் C2H5OHோட கம்பஷனாகவே ப்ளஸ் ஆக்சிஜன் வந்துடும். C2H5OH ப்ளஸ் ஆக்சிஜன் gives CO2 + H2O. அப்படி எழுதிக்குவாங்க, CO2 + H2Oன்னு எழுதிக்குவாங்க. ரைட்? இங்கே வந்து 2C இருக்குது, இங்கே 2 போட்டால் தான் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். ஆனால் 2 போட்டுக்கோங்க. ஸோ 2 போட்டால் இங்கே எவ்வளோ? 6 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த பக்கம் 3 போட்டால் தான் ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகும். 3 × 3 போட்டால் 6 ஹைட்ரஜன், இங்கே 6. ஆக்சிஜன் சரியாக போச்சா? 1 6 7 இருக்குது, இங்கே 4 7 இருக்குது, பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இதை மைனஸ் பண்ணுறதோ அடிஷன் பண்ணுறதோ உங்களோட இது என்ன பண்ணால் வரும்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் இது. கார்பன் லெஃப்ட் சைடில் இருக்கணும். இது ஓகே, இந்த கார்பனோட ரியாக்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வேறு ஹைட்ரஜனும் லெஃப்ட் சைடில் இருக்கணும், ஓகே ரைட்டு. ஆக்சிஜனும் லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும், ஓகே இருக்குது. நீங்கள் மைனஸ்லாம் போட தேவையில்லை இந்த ரியாக்ஷனில். ஆனால் C2H5OH பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுக்கு மைனஸ் போடணும். ரைட்? நீங்கள் மைனஸ் போடணும். ஹைட்ரஜன் எத்தனை வேணும்? 3 வேணும். 3 ஹைட்ரஜன் வந்து இங்கே போட்டிருக்கு இந்த ரியாக்ஷனில். ஸோ × 3 இங்கே கண்டிப்பாக போட்டோம். ஸோ ப்ளஸ் × +3 × 3 சிம்பிளி × 3 ஆஃப் ஃபஸ்ட். செகண்டுக்கு எத்தனை கார்பன்? 2 times. ஸோ 2 போட்டால் தான் உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் கிடைக்கும். 2C 2O2 2CO2. இங்கே 1 தான், ஆனால் மைனஸ் பண்ணும்.
இது லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ரியாக்ஷனில் நமக்கு இது கொண்டு வரணும் ரைட் சைடுனா நீங்கள் எல்லாத்துக்கும் மைனஸ் போடும். ஓகேவா? ஸோ அதான் 3 times 2 times ஆஃப் கார்பன் அண்ட் மைனஸ் ஒன் டைம். ஸோ பார்த்தீங்கன்னா 3H2 ப்ளஸ் 3/2O2 gives 3H2O வரும். இங்கே 2C ப்ளஸ் 2O2 gives 2CO2 வரும். அண்ட் மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் C2H5OH மைனஸ் 3O2 மைனஸ் 2CO2 மைனஸ் 3H2O வரும். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம் பேலன்ஸ் பண்ணி. இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். 3H2 இதெல்லாம் கேன்சல் ஆகாது. 2C அப்படியே தான் இருக்கும். ஆக்சிஜன் எல்லாமே கேன்சல் ஆகும் பாருங்கள். 3/2O2 ப்ளஸ் 2O2 எவ்வளோ வரும்? 3/2O2 ப்ளஸ் 2O2 7/2O2. ஓகேவா? மைனஸ் 3O2னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 6. ஸோ 3/2O2 ப்ளஸ் 2O2. ஸோ மைனஸ் 3O2 ப்ளஸ் 2O2 மைனஸ் O2. ஸோ 3/2O2 மைனஸ் O2னா உங்களுக்கு வந்து 1/2O2ன்னு வருது. ஹாஃப் ஆக்சிஜன் வரும். ஓகேவா? 1/2O2. இந்த மைனஸ் இருக்கிறது வந்து இதெல்லாம் கேன்சல் ஆகி மைனஸ் 1/2O2 வரும். 2CO2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் 3H2 மைனஸ் 3H2 கேன்சல் ஆகிடும். ஸோ 3H2 ப்ளஸ் 2C மைனஸ் C2H5OH gives 2C. வேறு எதுவும் கிடையாது, அவ்வளோதான். 1/2O2 ப்ளஸ் 1/2O2 ரைட். ஸோ இது அப்படியே எழுதிங்கன்னா இது வரும் 2C ப்ளஸ் 3H2. இது வந்து ரைட் சைடில் போயிடும். C2H5OH இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் மைனஸ் பண்ணி 1/2O2 நிற்கும். இந்த ரியாக்ஷன் வந்து கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3 times ஆஃப் ஃபஸ்ட்டு, 2 times ஆஃப் செகண்ட், மைனஸ் ஆஃப் 1 time ஆஃப் தேர்ட். அந்த வேல்யூ ΔH. ஸோ நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ? மைனஸ் 250. 3 times ஆஃப் மைனஸ் 250 இஸ் 750. மைனஸ் ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் செகண்ட் இதுக்கு 2 times ஆஃப் செகண்ட் எவ்வளோ? மைனஸ் 400. மைனஸ் ஆஃப் 2 into 400 மைனஸ் 800. மைனஸ் ஆஃப் 1 time ஆஃப் தேர்ட் மைனஸ் ஆஃப் 100 ப்ளஸ் 100 ப்ளஸ் பண்ணால் மைனஸ் 1450 kJ. ஓகேவா? சிம்பிளி we have to make the but make sure that enthalpy of formation கொடுத்துருக்காங்க, enthalpy of combustion கொடுத்துருக்காங்க பார்க்கணும். enthalpy of formation வந்து ரைட் சைடில் 1 mole தான் வரணும். கண்டிப்பாக ரைட் சைடில் 1 mole தான் ப்ராடக்டாக கொடுக்கணும் from its constituent elements. ஹைட்ரஜன் ஆக்சிஜன். கம்பஷன்னாவே லெஃப்ட் சைடில் 1 mole தான் இருக்கணும். கம்பஷன் ஆஃப் C2H5OHனா லெஃப்ட் சைடில் இது 1 தான் இருக்கும். இது நீ பேலன்ஸ் பண்ணவே முடியாது. இது 2 3 போட முடியாது. 1 mole வந்து ஒரு ஆக்சிஜனோடு சேர்ந்து எவ்வளோ கொடுக்குது, அதுதான் வந்து கம்பஷன். நத்திங் பட் த காம்பவுண்ட் ப்ளஸ் ஆக்சிஜன். 1 mole ஆஃப் காம்பவுண்ட் ப்ளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். அது கண்டிப்பாக வந்து வரும். ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சு இந்த ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணி கேன்சல் பண்ணி into 2 into 3 எல்லாம் போட்டு இந்த ரியாக்ஷனை வர வைக்கணும். இந்த ரியாக்ஷன் நாமளே ஃபார்ம் பண்ணது தான். ஓகேவா? C2H5OHன்றது அதோட கான்ஸ்டன்ட் எலமெண்ட்ஸோட போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணது இந்த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் கொண்டு வரதுக்கு நம்ம எப்படி இந்த வேல்யூவை கொடுத்துருக்க வேல்யூவை வச்சு நம்ம பண்ணணுன்றது இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? hope you are understanding things, right? Next, so for the reaction 3N2O plus 2NH3 4N2 plus 3H2 gas. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இதுதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாம் ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணி இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வந்து இதோட கொடுத்துட்டேன். சாரி, ரியாக்ஷனோட ரெக்கார்ட் ரியாக்ஷனோட ΔH கொடுத்துட்டான். given வந்து formation of NH3 formation of H2O ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டான். அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் N2O வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸோ ஃபார்மேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட்ஸ் யூஸ் தட் காம்பவுண்ட். இதோட கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட்ஸ் என்ன? நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஃபார்மேஷன் இது கொடுத்துட்டாங்களா? ஸோ நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் யூஸ் NH3 ரைட்டில் போட்டுக்கணும்.
இது ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives H2O, H2 ப்ளஸ் O2 gives H2O கொடுத்துடணும். ஆனால் இதுக்கு நமக்கு வேல்யூ தெரியல. பட் ஆனால் இதோட ஃபார்மேஷன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? N2 ப்ளஸ் O2 gives N2O. ஓகேவா? ஸோ இப்படி வரும். N2 ப்ளஸ் H2 gives NH3 தான் ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்லேருந்து இது NH3 ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்மேஷன் ஆஃப் NH3. ஆனால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் எத்தனை 2 நைட்ரஜன் இருக்குது. இங்கே 2 போட்டாகணும். இங்கே 2 போட்டால் என்ன ஆகுது? 2 நைட்ரஜன் ஆகிடும். ஆனால் ஹைட்ரஜன் 6 ஆகிடும். இங்கே ஒரு 3 போட்டால் பேலன்ஸ் ஆகிடுது. அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. டெல்ஹெச்என்ஸ் கூட -45.9 kJ/mol. ஹைட்ரஜனோட ஃபார்மேஷன் H2 ப்ளஸ் O2 gives 2H2. பேலன்ஸ்டாக இல்லை. பேலன்ஸ் பண்ணால் இங்கே ஒரு ஹாஃப் போட்டால் தான் இந்த சைட் ரைட் சைடில் பேலன்ஸ் ஆகுது. நீங்கள் இந்த பக்கம் வந்து பேலன்ஸ் 1 mol தான் கிடைக்கணும். ஃபார்மேஷன் எல்லாமே 1 mol தான் கிடைக்கணும். இது நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் N2 ப்ளஸ் O2 gives N2O நமக்கு மூணாவது தானே. ஆனால் இது வேல்யூ கொடுக்கல. பட் ரியாக்ஷன் எழுதியிருக்கோம். ஃபார்மேஷன் N2 ப்ளஸ் O2 gives N2O. இது ஹாஃப் போட்டால் N2O. அந்த H2O போட்ட மாதிரி இங்கே ஒரு ஹாஃப் போட்டால் தான் அது வந்து இருக்கும். பட் ஆனால் இதுக்கு வேல்யூ தெரியல. ஸோ டெல்ஹெச் வேல்யூனா என்ன? ஓல் ரியாக்ஷனுக்கு டெல்ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்ஹெச்1 ப்ளஸ் டெல்ஹெச்2 ப்ளஸ் டெல்ஹெச்3. ஆனால் டெல்ஹெச் நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டெல்ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்ஹெச்1 ப்ளஸ் டெல்ஹெச்2 ப்ளஸ் டெல்ஹெச்3. இது 2 வேல்யூ தெரியும். அந்த வேல்யூ தெரியும். டெல்ஹெச்3 மட்டும் லெஃப்ட்டில் கொண்டு வந்துட்டு நம்ம வேல்யூ காட்டலாம், ஃபைன் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இந்த 3 இது எழுதிப்போம். N2 ப்ளஸ் 3H2O 2NH3, H2 ப்ளஸ் half O2 gives H2O, N2 ப்ளஸ் half O2. இதுதான் நம்ம 3 ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. ரைட். பேலன்ஸ் பண்ணி இந்த 3 ரியாக்ஷனுமே நம்ம மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி என்ன வந்தால் இந்த ரியாக்ஷன் வருதுன்னு பார்ப்போம். இதுதான் ரெக்வயர்டு ரியாக்ஷன் 3N2. ஸோ N2 ப்ளஸ் 3H2 2NH3 H2 அதெல்லாம் எடுத்துட்டோம். 3 ரியாக்ஷன் எடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பக்கம் 3N2O கிடைக்கணும். ரைட். ஓகேவா? 3N2O கிடைக்கணும்னா ஓகே இங்கே 3 போடணும். ரைட். 3N2O கிடைக்கணும். ஆனால் இந்த N2O லெஃப்ட் சைடில் இருக்குது. அதை ரைட் சைடில் கொண்டு வரணும். அப்போது இங்கே -3 போட்டால் மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்துடும். அடுத்தது ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? ஹைட்ரஜன் H2 வந்து 3 வரணும். 3H2O அவுட்புட்டாக வரணும். இங்கே 3H2 வரணும்னா ×3 வரணும். NH3 எவ்வளோ வரணும்? NH3 வந்து 2 டைம்ஸு. ஸோ இது அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மல்டிப்ளை பண்ண தவிர 2NH தான் இருக்குது. ஸோ ×3. ஆனால் NH3 லெஃப்ட்டில் வரணும். அதுக்கு மைனஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இது லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ நைட்ரஜன் வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ரைட். சரி. இப்போ -1 ஆஃப் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் மல்டிப்ளை 3 ஆஃப் செகண்ட் ரியாக்ஷன் -3 ஆஃப் தேர்ட் ரியாக்ஷன் போட்டு பார்த்தா -N2 -3H2 -2NH3 3H2 plus 3/2 3 into 1/2 ना 3/2 O2 gives 3H2O. அது 3N2 minus 1 -3N2 -3/2 O2 -3N2. எல்லாரும் சால்வ் பண்ணிங்கன்னா இதில் எதுவும் கேன்சல் ஆகிடுது. இதுவும் கேன்சல் ஆகிடுது. ஸோ -N2 -3N2 -4N2 gives -2NH3 plus 3H2O -3N2. ஸோ இது இந்த பக்கம் கொண்டு வா, இது இந்த பக்கம் கொண்டு வா, இது இந்த பக்கம் கொண்டு வா. ஸோ 3NO2 N2O plus 2NH3 3N2O plus 2NH3 plus 4N2 plus 3H2 plus 4N2 plus 3H2. The reaction is the format. So del H for the reaction will be equal to -1 of first reaction plus 3 times of second reaction minus 3 times of third reaction. So first reaction value below 45.9. Ana 45.9 in the 2 times. Yena inga 2 NH3 form irukku. So 2 into 45.9 minus into minus plus side plus 3 of second. Second evlo 241.8. 241.8 on the 3 times multiply minus of N2 N2 தான் கண்டுபிடிக்கும் -3 of del H N2. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணி லெஃப்டில் என்னது இந்த ரியாக்ஷனோட என்தல்பி எவ்வளோ
அது கொடுத்துட்டான் minus 879.6. So minus 879.6 is equal to 2 into this plus 3 into this minus 3h into. So minus 3 இந்த பக்கம் ஒன்று வந்து இது வந்து ப்ளஸ் பண்ணிட்டான்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 3 கீழே கொண்டு வந்துடுங்க. வர வேல்யூ 3 டிவைட் பண்ணிங்கன்னா del H value of N2, the formation of enthalpy of formation for N2 will be, and it is around 82 kilojoule per mole. Okay, புரியுதா? Just we will stop here and we will discuss more problems in the next class. Thank you.